Hey learners, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன டைப் இருக்குது, அதோட யூசஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டி? டேட்டா மைனிங் டாஸ்கில் நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாஸை ஆர் பேட்டர்ன்ஸை டிஸ்கவர் பண்ண போகிறோன்றதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் டேர்ம் தான் டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸை பேசிக்காக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிஸ்கிரிப்டிவ், இன்னொன்று ப்ரிடிக்டிவ். டிஸ்கிரிப்டிவ்ன்றது என்னென்னா, ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டேட்டாஸோடைய காமன் ஃபீச்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறத டிஸ்கிரிப்டிவ்னு சொல்கிறாங்க. ப்ரிடிக்டிவ் டேட்டா மைனிங்கிறது என்னென்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர் டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் ப்ரிடிக்டிவ் டேட்டா மைனிங். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு பேசிக் 8 டைப்பை மட்டும்தான் நான் எடுத்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னென்னா கிளாசிஃபிகேஷன், காரிலேஷன், கிளஸ்டரிங், டேட்டா டிஸ்கிரிமினேஷன், டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ், ரெக்ரெஷன், அவுட்லேயர் அனலைசிஸ் அண்ட் அசோசியேஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன்றது என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் டேட்டாஸை ஒரு ப்ரீடிஃபைன்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அந்த குரூப் ஆஃப் டேட்டாவை கேட்டகரைஸ் பண்ணுறது, தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெசிஷன் ட்ரீ, நியூரல் நெட்வொர்க்ஸ், இது ரெண்டை தான் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் காரிலேஷன் அனலைசிஸ். காரிலேஷன் அனலைசிஸ்ன்றது என்னென்னா, 2 வேரியபிளுக்கு பிட்வீனில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை தான் காரிலேஷன் அனலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு டேர்மில் 2 வேரியபிளுக்கு பிட்வீனில் இருக்க டிபெண்டன்சினும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறது மூலயமா இன்னொரு வேரியபிளில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். இதை தான் காரிலேஷன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ரீஜியனில் ஹண்டரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதே ரீஜியனில் இருக்கக்கூடிய டீரோட பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். இதுதான் காரிலேஷன் அனலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது கிளஸ்டர் அனலைசிஸ். கிளஸ்டர் அனலைசிஸும் கிளாசிஃபிகேஷனும் சிமிலர் தான், பட் இதில் ஒரே டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா, கிளஸ்டர் அனலைசிஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸை ஒன்னாக குரூப் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணினா, இன்னெரிட்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி. பட் கிளாசிஃபிகேஷனில் காமனான ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி டேட்டாஸை கேட்டகரைஸ் பண்ணுறோம். இதுதான் கிளஸ்டருக்கும் கிளாசிஃபிகேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். கிளஸ்டர் அனலைசிஸ் மூலமாக அந்த ஒரு சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிற பேட்டர்ன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் டேட்டா டிஸ்கிரிமினேஷன். டேட்டா டிஸ்கிரிமினேஷன்றது என்னென்னா, டேட்டாஸ்க்கு பிட்வீனில் இருக்க டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அந்த டேட்டாஸை கேட்டகரைஸ் பண்ணுறது ஆர் செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் தான் டேட்டா டிஸ்கிரிமினேஷன். டேட்டா டிஸ்கிரிமினேஷன் மூலமா இமெயிலில் இருக்கக்கூடிய ஸ்பேமை ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது சென்டிமெண்ட் அனலைசிஸ். இந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு டேட்டா டிஸ்கிரிமினேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஒன் என்னென்னா டேட்டா கேரக்டரைசேஷன். டேட்டா கேரக்டரைசேஷன்ன்றது என்னென்னா, டேட்டாவுடைய ஒரு ஜென்ரல் ஃபீச்சர் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸை சம்மரைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் டேட்டா கேரக்டரைசேஷன். டேட்டா கேரக்டரைசேஷனில் என்னென்ன நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ் லைக் மீன், மீடியன், மோட், அந்த மாதிரியான மெஷர்ஸும், விஷுவலைசேஷன்ஸ் லைக் பார் சார்ட், பை சார்ட், ஹிஸ்டோகிராம். சிக்ஸ்த்து ஒன் என்னென்னா ரெக்ரெஷன் அனலைசிஸ். ரெக்ரெஷன் அனலைசிஸ்ன்றது என்னென்னா, ஒரு நோன் வேல்யூவை வச்சு ஒரு அன்னோன் வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரெக்ரெஷன் அனலைசிஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா, எக்ஸை வச்சு ஒய்யை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இதில் எக்ஸுன்றது இண்டிபெண்ட் வேல்யூ, ஒய்ன்றது டிபெண்ட் வேல்யூ. ரெக்ரெஷன் அனலைசிஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களோட சேலரியை ப்ரிடிக்ட் பண்ணுறது ஆர் வெதரை ப்ரிடிக்ட் பண்ணுறது. செவன்த் ஒன் என்னென்னா அவுட்லேயர் அனலைசிஸ். அவுட்லேயர்னால் என்ன? ஒரு சிங்கிள் டேட்டா பாயிண்ட் ஒரு குரூப் ஆஃப் டேட்டா பாயிண்ட்லேருந்து சிக்னிஃபிகண்ட்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத தான் அவுட்லேயர்னு சொல்கிறாங்க. அவுட்லேயர் அனலைசிஸ் தான் டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் ஒரு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன்னா இது டேட்டா சயின்ஸ் ப்ராசஸையே அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அதில் அவுட்லேயரோட நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அதோட அவுட்புட் கண்டிப்பாக ஃபெயிலியராக தான் வரும். எய்த் ஒன் அசோசியேஷன் அனலைசிஸ். அசோசியேஷன் அனலைசிஸ்ன்றது என்னென்னா, சிமிலர் டு காரிலேஷன் அனலைசிஸ். ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் பிட்வீனில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் பண்ணுறது தான் அசோசியேஷன் அனலைசிஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ ஒருத்தவங்க ப்ரெட் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மில்க் ஆர் எக் ஆர் ஜாம் கண்டிப்பாக அது கூட வாங்குவாங்க. இந்த ப்ராடக்ட்டும் அந்த ப்ராடக்ட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும்.
இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அதோட வேரியஸ் யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன், அல்காரிதம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.